பிரான்ஸ் நாட்டு அதிபர் ஜஸ்ட் மிஸ். கத்தார் என்ன முடிவெடுக்க போகுது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பார்ந்த உறவுகளை, கத்தார் நாட்டுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு கடும் எதிர்ப்பையும் கண்டனத்தையும் அனைத்து அரபு நாடுகளும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈரான் இதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் கட்டார் தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றது தான் தெரியலை. உங்களுக்கே தெரியும், கப்பல் மீது அப்படி தாக்குதல் நடந்தால் உடனே ஈரான் பக்கம் இன்றைக்கி நைட்டுக்கு கொண்டு போய் எதையாவது போட்டு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாறி போடுவாங்க. இதுதான் தொடர்ந்து நடக்கிறது. இந்த மாதிரி எந்த ஒரு சலசலப்பும் அசம்பாவிதம் நடக்காமல் இருக்குது. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். கட்டார் ரிவெஞ்ச் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அமெரிக்கா தரப்பு என்ன செய்வாங்கன்றதில் கான்ஃபிடென்ட் எதுவுமே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெமஸ்கஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதாவது பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் வந்து பார்த்திங்கன்னா அஹ்மத் ஷராஃபை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. சிரியா நாட்டு அதிபரை வந்து சந்தித்து சில கலந்துரையாடல்கள், பேச்சுவார்த்தைகள், சில ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்குது. அது அவர் தங்கியிருந்த இம்மானுவேல் மேக்ரான் வந்து தங்கியிருந்த ஹோட்டல், அதாவது சில தரப்புகள் சொல்லுது என்னென்னா, இம்மானுவேல் மேக்ரான் தங்கியிருந்த ஹோட்டல்னு தெரிஞ்சு தான் அவங்க தாக்கினது. ஆனால் சோர்ஸ், அதாவது சில நேரங்களில் செக்யூரிட்டி ப்ரோட்டோக்காலால் என்ன செய்வாங்கன்னா, இது ஹோட்டலில் தான் தங்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேற ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுருவாங்க. செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் அது வந்து சில தலைவர்களுக்கு அந்த மாதிரி செஞ்சதாலவோ என்னவோ தான் தப்பியிருக்கிறாரு. அவர் இருந்த ஹோட்டல் நினைச்சு ஒரு ஹோட்டலில் வெடிப்பு சம்பவம் நடந்திருக்குது. மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. உடனே இம்மானுவேல் மேக்ரோன் அவர்களை பிரான்ஸுக்கு அனுப்புறதுக்குரிய ஏற்பாடுகளை உடனடியாக பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் பாதுகாப்பு தரப்பு வட்டாரம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நிலைமை மோசமாக போயிட்டுருக்குதுன்னு. சிரியா பக்கம் ஓரளவுக்கு, சிரியா நாடு கொஞ்சம் ஓரளவுக்கு அமைதியான சூழலை நோக்கி வந்தாலும், இந்த ஆசாத்துடைய ஆட்சியிலிருந்து சிரியா இப்போ தான் ஓரளவுக்கு மீண்டு வருது. ஆனால் இப்போ மீண்டு வந்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழல்லையும் மிக மோசமான நிலைமை மறுபடியும் சிரியாவை சுற்றி வருது இந்த சில ஆயுததாரிகளால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரியான சூழல் உருவாக போகுதுன்னா. இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு டென்ஷன் என்னென்னா, நாளைக்கு வெடிகிறதுக்குள்ளே என்ன நடக்கும். ஈரான் கத்தார் கப்பல் மீது தாக்கினதுக்கான பதில் என்னவாக இருக்கும், அதற்குரிய பிரதிபலிப்பு என்ன அப்படின்ற கன்ஃபியூஷன் தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் குட்டிக்கரணம் அடிச்சுக்கிட்டு இஸ்ரேல்காரன் துள்ளிக்கிட்டே இருக்கிறான். எப்படியாவது வீழ்த்திடணும், இந்த வெற்றியை ஈரானுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு. யார் இதை செய்கிறாங்க? இது சூழ்ச்சியா, இல்லை யாராவது காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்களா ஈரான் சைடில் இருந்து ஈரானுக்கே எதிராக? இது எப்படியோ ஹொர்மஸை தரங்கடா எங்களுடைய பொருட்களை நாட்டுக்கு அனுப்புறதுக்கு அப்படின்னு தொழிலாளர்கள் கவலைப்படக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்குது. பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன தான் நடக்குதுன்னு. Look, oil is now at a level that it was, I think it's even lower on a barrel basis than it was before we started. We've gotten concessions. Now they have to hold those concessions, but there'll be no nuclear weapon. We're going to be getting the, as I call it, dust, the enriched material, nuclear dust I call it. Seems to have taken off, but it's enriched material. We're getting it. We're getting it. I went in for one reason, very strongly, that Iran cannot have a nuclear weapon. I'm not looking for regime change, although this is regime change. The first regime is gone. The second regime is gone. And I think the third regime is more reasonable, but we'll find out. But we've destroyed their, as you know, completely destroyed 150. They had 159 ships. Every single ship is at the bottom of the sea. We've completely destroyed. They don't have one airplane. They don't have radar. You know, one of the reasons we kept the oil down, because a lot of people said, Kevin, and a lot of people were saying that oil could go to $300, $350 a barrel. But one of the reasons that prediction wasn't right is we were taking out on average of 10, but sometimes less, sometimes more. 3 weeks ago, we had a night, 22 ships came out of the Strait, and the famous Strait of Hormuz, nobody ever heard of, but that is some big money machine, I'll tell you what. When you look at the numbers, Michael, that makes everything look small. No, wait. And
we took out so much oil that people didn't know, and it was only took a month and a half they finally found out. They had no radar because their radar was destroyed. So we took them out late at night with no lights or no nothing. And our great Navy, which did the greatest blockade anyone's ever seen, not one ship got through in 2 months. And we then freed up the blockade because we're close to maybe making a deal. I don't know. We'll make either. Look, we're going to win one way or the other. We're either going to make a deal or we're going to finish the job, okay? And it won't be tough to finish the job. I'd rather make a deal because I don't want to affect 91 million people. We can knock down their bridges in 1 hour. We can knock out their energy supply, all of those big plants that they built, big, beautiful, modern plants. They had a lot of money. They don't have any money now. We haven't given them any money. But we can knock out their electricity and power generating plants in, I would say, a small part of an afternoon. Every plant will be gone. And they know that. They know that.